Hello friends, welcome to Updates for You channel. First time இந்த சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல TNAU கவுன்சிலிங் பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். ஜெனரல் கோட்டாக்கு இன்னையிலிருந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. தேவையான சர்டிஃபிகேட்ஸ்லாம் கரெக்டாக ரெடி பண்ணி கொண்டு போங்க. 20,000 அமௌண்ட்டில் நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷன் இருக்குது. அங்கே வந்து பே பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. ஸோ கையில் தான் அமௌண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு வந்து கொண்டு போங்க. அங்கே பே பண்ணலான்னு சொல்லிட்டா நீங்கள் பே பண்ணுங்கள். இல்லை ஆன்லைனில் தான் பே பண்ணணும்னா உங்களுக்கு 2 days வந்து டைம் தருவாங்க. அதுக்குள்ளே வந்து நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஆன்லைன் மோடில் நீங்கள் 20,000 வந்து பே பண்ணிக்கோங்க. ஸோ சீட் வந்து எனக்கு கண்டிப்பாக வேணும்னா நீங்கள் 20,000 ரூபாய் பே பண்ணால் தான் உங்கள் சீட் வந்து கன்ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமாக நேற்றுலேருந்து எல்லாருமே கன்ஃபியூஷனில் இருக்குது. எனக்கு பிடிச்ச காலேஜ் வந்து கிடைக்கல, எனக்கு பிடிச்ச கோர்ஸ் வந்து கிடைக்கல, இப்போ வந்து நான் ஸ்லைடிங் போடலாமா வேணாமா, எனக்கு வந்து TNAU கோயம்புத்தூர் தான் வேணும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய கொஸ்டின் வந்து கேட்குறீங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் கொடுத்த ப்ரிஃபரன்ஸ் தான். இப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னா 8th பிளேஸில் இருக்க AC&RI கரூர் வந்து அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு TNAU கோயம்புத்தூர் தான் வேணும் அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறார். ஸ்லைடிங் போட்டால் எனக்கு கோயம்புத்தூர் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது. ஸ்லைடிங்கில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 or 2 வந்து அப்வர்ட்ஸில் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ அவருக்கு AC&RI கரூர் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னா ஸ்லைடிங் ஆகி AC&RI தஞ்சாவூர் திருவண்ணாமலை அது போல் ஏதாச்சும் 1-2 மூவ்மெண்ட் ஆகி உங்களுக்கு அதில் ஏதாச்சும் ஒன்று அலாட் ஆகலாம். இல்லை வந்த காலேஜே வரதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரேடியாக மேலே போகி கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி இதெல்லாம் அலாட் ஆகிறதுக்கு சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். சில பேர் வந்து எனக்கு அஃபிலியேட்டட் வந்து கிடச்சிருச்சு, அதுக்கு மேலே வந்து எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது, இப்போ நான் ஸ்லைடிங் போடுவானா கண்டிப்பாக போடுங்க. ஸ்லைடிங் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரை தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்டூடெண்ட்க்கு பார்த்தீங்கன்னா ஆதிபராசக்தி அக்ரிகல்ச்சர் காலேஜ் கிடச்சிருக்குன்னு வச்சுக்குவோம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா AC&RI கோயம்புத்தூர் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா FC&RI மேட்டுப்பாளையம் இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்லைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே இருக்க ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சான்ஸ் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் விட்டுறாதீங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து ஸ்லைடிங் அட்டன் பண்ணுங்கள். அதே போல் கட் ஆஃப் வந்து கொஞ்சம் லோவாக இருக்கவங்க, எனக்கு வந்து டாப் அஃபிலியேட்டட் வேணும், எனக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு Tier 2 இருக்க காலேஜ் தான் கிடச்சிருக்கு, நான் இப்போ வந்து ஸ்லைடிங் அப்ளை பண்ணாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ ஸ்லைடிங் வந்து ஒரு ட்ரை தான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு கிடைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது, இல்லை வந்ததே வரதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது எப்படி வேணால் மாறலாம். ஸோ நான் வந்து வெயிட் பண்ணுறேன், ஸ்லைடிங் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிற வரையும் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணலாம். அதே போல் நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போகும்போது 1-2 சர்டிஃபிகேட்ஸை வந்து அங்கே கொடுத்துட்டு வர மாதிரி இருக்கும். அதுக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போங்க. ஸோ அமௌண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்லைடிங்க்கு பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து என்ன ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்லைடிங் போட்டுக்கிறேன் நீங்கள் அங்கே சொல்லணும். அவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க, அந்த ஃபார்மை ஃபில் பண்ணும். அதே போல் ஒரு லெட்டர் வந்து எழுத சொல்லுவாங்க. அந்த லெட்டரில் வந்து எனக்கு வந்து இந்த காலேஜ் வேணாம், எனக்கு இதை விட பெஸ்ட்டாக வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் எழுதி அங்கே லெட்டர் கொடுத்துட்டு வர மாதிரி இருக்கும். ப்ரொசீஜர் ரொம்ப கம்மி தான். ஒரு லெட்டர் அதே போல் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தா நீங்கள் வந்து ஸ்லைடிங்க்கு எலிஜிபிள் ஆயிருவீங்க. நெக்ஸ்ட் கவுன்சிலிங் வந்து போகும். அதுக்கப்புறம் ஃபைனலாக உங்களுக்கு ஸ்லைடிங் ரிசல்ட் வந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் வந்து இப்போ நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 1 or 2 சீட்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. யாருக்காச்சும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட் வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் மெயில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.